சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேர் கேட்கிற டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொரீஸ்ல வந்து நாட் டிஃபைன்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் நேம் போட்டு வருதுன்னு சொல்றீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லேயருக்கு உங்களுக்கு வந்து நாட் டிஃபைன்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கான டைமென்ஷன் குடுக்காம இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கு டைமென்ஷன் குடுத்து ஒன்ஸ் அப்லோட் பண்ணி பாருங்க. கொரி கிளியர் ஆகுதான்னு. இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு கிளியர் ஆகல அப்படின்னா, ஒரு லேயர கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது லேயர் ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு லேயர கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, உங்களுடைய டிராயிங்ல நீங்க அத யூஸ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ, இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டிராயிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிராயிங்க வந்து அப்படியே காப்பி பண்ணி, அந்த லேயர அப்படியே வச்சுக்கிட்டு, டிராயிங்க மட்டும் டெலீட் பண்ணிட்டு இன்னொரு டிராயிங் டிரா பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த டிராயிங்ல இருந்த லேயர் வந்து இதுல யூஸ் ஆகாம இருக்கலாம் மேபி. ஸோ, அப்படி இருக்கும்போது அந்த லேயர நீங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, PURGE அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ, இந்த கமாண்ட்ட குடுத்துட்டு, அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேயர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதுல போனீங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணாத லேயர் வந்து அந்த இடத்துல காட்டும். ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பர்ஜ் ஆல் அப்படின்ற ஆப்ஷன குடுத்துட்டு, பர்ஜ் ஆல் ஐட்டம்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த லேயர் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். ஸோ, இந்த மாரி லேயர்ஸ்ல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ, இந்த மாரி எம்ப்டி ஆனதுக்கப்புறம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு டெலீட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுலயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே டெலீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ, இந்த 2 ஆப்ஷன் தான் மெயின் ரீசனா இருக்கும். இல்ல அப்டின்னா, இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க வந்து கலர் கோட் வந்து ப்ராப்பரா குடுக்காம இருந்திருப்பீங்க. இல்ல அப்டின்னா லேயர் நேம் ப்ராப்பரா இல்லாம இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் லேயர் நேம் வந்து தப்பாக வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அந்த லேயர் நேம் வந்து தப்பாச்சு அப்டின்னா, உங்களுக்கு அந்த லேயரே வந்து அக்செப்ட் ஆயிக்காது. அப்டி இருக்கும்போது ஒண்ணா கலர் கோடு இல்ல அப்டின்னா, டைமென்ஷன் 3வது பர்ச் குடுத்து அன்யூஸ்டு லேயர்ஸ வந்து டெலீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, இன்னொரு விஷயம் ஒன்ஸ் நீங்க முடிச்சதுக்கப்புறம், லேவாக் குடுத்து செக் பண்ணுங்க. ஸோ, லேவாக் குடுத்துட்டு, ஒவ்வொரு லேயரும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆசெட் சைட் இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் குடுக்கும்போது, உங்களுக்கு ஒவ்வொரு லேயரோட ஆப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த இடத்துல. நீங்க டிராயிங்ல எங்கெங்கலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு விசிபிள் ஆகும். அப்படி இருக்கும்போது, ஒரு சில டைம் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப பெட்ரூம்க்கு வந்து குடுக்கக்கூடிய லேயர வந்து என்ன பண்ணுவீங்க, கிச்சனுக்கும் குடுத்துருவீங்க. ஸோ, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். நீங்க தப்பா குடுத்துருக்கிறத. அதனால பர்ச் குடுத்தும் செக் பண்ணுங்க. லேவாக் இந்த 2 ஆப்ஷனும் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் டிராயிங் நீங்க வந்து டிரா பண்ணும்போது மறக்காம பண்ணுங்க. இன்னும் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க சைட் பிளான் போடுறீங்க பார்த்தீங்களா? சைட் பிளான் போட்டுட்டு அந்த 8 லேயர் தான் இருக்கும் மொத்தமே. ஸோ, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா செக் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு செக் பண்றதுக்கு, அப்படி செட்டா நீங்க போடும்போதே ஒன்ஸ் லேவாக் குடுத்து செக் பண்ணிக்கோங்க. பர்ச் குடுத்து செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.